ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ரோபோ சங்கர் 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. இப்போ இறந்து போனதால் எல்லாருமே அதிர்ச்சியாக இருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, 1 மாதத்துக்கு முன்னால இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாலே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் மஞ்சக்காமாலை வந்தது. உடனே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணார். திடீர்னு வெயிட் பயங்கர லாஸ் ஆகிடுச்சு. 100 கிலோக்கு மேலே இருந்தவர் 45 கிலோ வந்துட்டாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி சரியாயிட்டார். அப்புறம் நிறைய திரைப்படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி தான் நடிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு மயங்கி விழுந்துட்டார். 2 நாள் முன்னால் மயங்கி விழுந்தோன்னா ஆஸ்பத்திரி சேர்த்தவங்க தான் தெரிஞ்சுது கிட்னியில் பிரச்சனை, கல்லீரலில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை காப்பாற்ற முடியல, இறந்து போயிட்டார். இறந்து போனோடனே எல்லாருமே கூடியிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கூடியிருந்து அங்கே பார்த்தீங்கன்னா இந்த அதிர்ச்சியை அவங்க பொண்ணாலேயோ மனைவியாலோ தாங்கவே முடியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஊர்வலம்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. கொண்டு அப்புறம் அங்கே கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி பிரியங்கா 2 பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. அவங்க ஒரு பெரிய டான்ஸராக தான் இருந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தனம் அப்படிங்கிற விஜய் டிவி சீரியலில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக ஆட்டோ ஓட்டுறவனா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாவில் டான்ஸராக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, எல்லாருக்குமே இது தெரியும். அதனால் கடைசி நேரத்தில் தன்னுடைய கணவன் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்க்க முடியாதே சொல்லிட்டு பெரிய டான்ஸ் ஆடினாங்க. அப்போ டான்ஸ் ஆடினோடனே அவங்க கூட சேர்ந்து உறவுக்காரங்களும் டான்ஸ் ஆடினாங்க. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா கணவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி துக்கம் தாங்காமல் யாராவது பார்த்தீங்கன்னா எந்த மனைவியாவது இப்படி டான்ஸ் ஆடுவாங்களா? கணவர் இறந்தது அவங்களுக்கு துக்கத்தை எப்படி கொடுக்க முடியல, தவறா ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கணவர் இறந்து போயிட்டாங்க, மனைவி எப்படி டான்ஸ் ஆடலாம் அப்படி சொல்கிறாங்க. ஐயோ பாவம், அவங்களுடைய மனசு வேதனை அவங்க காட்டியிருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? கணவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற கடைசி நேரத்தில் டான்ஸ் ஆடி காட்டியிருக்காங்கன்னு ஒரு சிலரும் இப்படி மிகப்பெரிய சர்ச்சை போட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடினது கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் தவறு சொல்கிறாங்க. அவருடைய கணவருக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய டான்ஸ் பிடிச்சி தான் 2 பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இனிமேல் தன்னுடைய டான்ஸ் அவர் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் முன்னால் அவர் டான்ஸ் ஆடியிருக்காங்க. ஒரு மனைவி எப்படி டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா கணவருக்கு டான்ஸ் பிடிக்கும். அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அதிர்ச்சியை அவங்களால தாங்க முடியல. சரி, கணவர் கடைசியாக தன்னோட டான்ஸை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடியிருக்காங்க. இந்த காலத்தில் கூட பெண்கள் அதை செஞ்சால் தப்பு, இதை செஞ்சால் தப்பு அப்படின்னு ஏன் தான் பார்க்குறாங்க இது தெரியல. கணவர் இறந்துட்டு அவர் பெண்ணுக்கு உரிமை கிடையாதா? அவங்க எப்படி வேணால் இப்போ வாழும்போதே வாழ்க்கையில் பறக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க சுதந்திரமாக தான் பிறந்திருக்காங்க. பூ வச்சு பொட்டு வச்சு சுதந்திரமாக தான் இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்போவுமே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்க இப்போலாம் எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. கணவர் இருந்தால் கூட எனக்கு உரிமை கிடையாதா, நான் பிறக்கும்போதே பொட்டு வச்சுருக்கேன், பூ வச்சுருந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கூட பூ வச்சுக்கிறாங்க. கணவர் இருந்து கூட பூ வச்சுக்கிறாங்க, பொட்டு வச்சுக்கிறாங்க. கேட்டால் நான் பிறக்கும் போதிலேருந்தே பூ வச்சுக்கிட்டு தான் இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் பூ வைக்கலையே, பொட்டும் பிறக்கும்போது நான் எதுக்காக பூ பொட்டு எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்கள இப்போலாம் முன்னால் எதுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு கணவர் இழந்த பெண் சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே பூ பொட்டு வளையல் எல்லாமே போடுறாங்க, அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் போடுறாங்க. அதனால் அவங்களா சொன்னால் தான் தெரியும். அப்படி தான் இருக்குது. இந்த காலத்தில் என்னதான் காலம் மாறியாச்சு, இருந்தாலும் ஒரு சிலர் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனுடைய சர்ச்சை தான் இப்போ போய்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு சிலர் ஆடலாம் சொல்கிறாங்க, ஆடக்கூடாதுன்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அவங்க ஆடியிருக்காங்க. அவங்க மனசில் ஆடணும்னு தோண்டியிருக்கா, ஆடியிருக்காங்க. எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா கணவன் கூட வாழ்ந்த அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். திடீர்னு தன்னுடைய கணவர் இறந்துட்டார், இந்த உலகத்தில் இல்லை, இனிமேல் நம்ம தனியாக வாழப்போகிறோம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை, உலகத்திலே ஒரு மிகப்பெரிய கொடுமை அப்படின்னா அந்த ஒரு கொடுமை. அந்த அதிர்ச்சியை தாங்கிக்கிட்டு அவங்க ஆடுறாங்க அப்படின்னா கணவன் மேலே உள்ள பாசத்தில் தானே ஆடுறாங்க. நமக்கே இவ்வளோ அதிர்ச்சியாக திடீர்னு இறந்துட்டாங்கன்னா அந்த மனைவிக்கு பார்த்தீங்கன்னா கூடவே இருந்து வாழ்ந்து வர மனைவிக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அப்போ ஆடுறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க ஆடுறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க மனசு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணியிருக்கு. அதனால தான் ஆடியிருக்காங்க. அதில் எந்த தப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. என்ன கணவன் கணவனை பற்றி எடுக்கிறதுக்கு மனைவிக்கு தான் பார்த்தீங்கன்னா 100% உரிமை இருக்குது. அடுத்தவங்களுக்கு உரிமை கிடையாது. அதனுடைய முழு உரிமையும் அவங்களுக்கு தான் இருக்குது. அவங்க பொண்ணுக்கும் அவங்க மனைவிக்கு தான் இருக்குது. கண்டிப்பாக என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற முழு உரிமை அவங்களுக்கு தான் இருக்குது. என்ன வேணால் அவங்க பண்ணிக்கலாம்.
அதை வந்து யாருமே செய்ய முடியாது. சொல்கிறவங்க சில பேர் வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த உலகத்தில் நல்லதுனாலும் 4 பேர் சொல்லுவாங்க, கெட்டதுனாலும் சொல்லுவாங்க. ஏதாவது இந்த உலகத்தில் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம நமக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சு போய்க்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து நல்லது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.